என்ன தெரியும்? மூணடி மாலை இருக்கும். ஒரு மாலை எடுத்துங்க. மூணடி மாலை இருக்கும். எல்லாமே மூணடி தான். எல்லாமே. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணப்பா என்னையும் நன்மை என்னையும் கருணையப்பா அப்பா எல்லா உயிர்களும் இன்புற்று வசிப்பினி நீங்க அருள் புரிராஜா முத்துராம்பிரமம் முத்துராம்பிரமம் முத்துகிருஷ்ண பன்னீர் பன்னீர் முத்துராம்பிரமத்துக்கு அப்பா முத்துராம்பிரமம் இதுதான் கூட்டம். இவன் வேணா நில்லுங்க, உங்களை தான் நில்லுங்க, நீங்களும் அப்படியே நில்லுங்க. அப்படியே எடுங்க, ஏன்னா அப்புறம் நான் கும்பல் வந்த எடுக்க முடியாது. அப்படியா கட்டிடு அந்த இதுல குமரகுருன்னு பேருங்க. கால் ரைட்டுங்களா? அதுக்கு முன்னே ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கலர் கலராக போட்டுக்கினேன் ஒரே ஈவனாக. திருமூலநாதர் பரம்பரையில் வந்த சதாசிவ சித்தர் என்ற சித்தர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதி அடைந்த இடம் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். இந்த மூலன் பரம்பரையில் வந்த சித்தர் என்று மகான் முத்துராம பரபிரமத்திற்கு அடையாளம் காட்டியவர் அகத்தியர் மாமுனிவர். சுமார் 1830ஆம் ஆண்டு இந்த இடத்தை மகான் முத்துராம பிரம்மத்திற்கு அடையாளம் காட்டி திருஞான சாரம் என்ற பதியை அடைந்து முக்தி அடைய வேண்டும் என்று அகத்தியர் ஆணையிட்டார். அதன் அருளாசிரம பரபிரம்மம் அகத்தியருடைய ஆணைப்படி திருஞான சாரம் வந்து சேர்ந்து திருக்குளத்தில் நீராடி அதன் பிறகு திருமூலருக்கு பரம்பரையில் வந்த சதாசிவ சித்தருக்கு தினசரி சிவபூஜை செய்து அகத்தியர் மண்டபம் அமைத்து சபை அமைத்து அன்னதானம், குருகுல கல்வி, மூலிகை வைத்தியம், பல விஷயங்களை நல்ல விஷயங்களை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செய்து நிறைய மகான்களை உருவாக்கினார். குறிப்பாக சொல்லப்போனால் காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள், அதே போல் திருவண்ணாமலையில் ஐக்கியமாக இருக்கிற சேஷாத்ரி சாமிகள் இங்கு இருந்து பல காலம் தங்கிதான் திருவண்ணாமலை அடைந்து முக்தி அடைந்தார். பாம்பன் சாமிகள், பெருங்களத்தூர் சதாசிவ பிரம்மம் அனைவருமே சதானந்த சாமிகள் இங்கிருந்து சென்றவர்கள். சென்னையில் முத்துகிருஷ்ண பிரம்மம் முத்துராம பிரம்மத்தினுடைய சீடர்
மதுரையார் நாகூரான் தோட்டத்தில் இருக்கு முத்துகிருஷ்ண பிரம்மம். மதுரையார் என்ற சித்தர் வடக்கு நோக்கி ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். மகான் முத்துராமபுரத்தினுடைய சீடர், மகான் முத்துராம பரபுரமத்தினுடைய சீடர். பல அதிசயங்களை தினசரி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நோய்களை நீக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் கேன்சர், அது குறிப்பாக சொல்லிட்டுங்களா, ஒரு 3 நாட்களுக்கு முன் 11 மணி நேரம் தொண்டை உணவு குழாவை கட் செய்துட்டு உடலை வைத்து நேராக ஜாயின் பண்ணி இப்போ 2 நாளாக நடக்கிறாங்க. அவங்க இங்கே அடியார், முத்துராம பிரம்மத்துடைய அடியார், கேன்சர் நோயை குணமாக்கி இருக்கிறார். பிரார்த்தனையின் மூலமாக அற்புதம், தீவிரமான பிரார்த்தனை. தினசரி இங்கு மகான் முத்துராம பரபிரமத்தில் அதிகாலை 3 மணிக்கு ஜோதி காண்பிக்கப்படுகிறது. 4 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது. இன்னும் சில சிறப்பான விஷயங்கள் நடக்கிறது. 1008 தீப ஜோதி தரிசனம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடைபெறுகிறது. கார்த்திகை தீப விழா உற்சவம் திருக்குளத்தில் தெப்பல் உற்சவம் நடக்கிறது. மாதம் மாதம் திருவோண உற்சவம் நடக்குது. ஐயாவுக்கு குரு இந்த மாத குரு பூஜையும் நடக்குது. சிறப்பாக திருநீரை அணிந்தாலே நோய் போயிடும். அதுதான் இங்கே திருநீற்று மையமே இந்த தலத்துக்கு. திருஞான சாரம் என்பது ஞானத்துக்கான சாரம். இது ஐயா திரு பாலு ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. ஏனிக்க நான் டெய்லி கோயிலுக்கு வந்து போகிறேங்க. எங்கே யாரும் கோயிலுக்கு வந்து டெய்லி குருக்கள் வந்து டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு வந்துருவேன். சென்றால் பசி ஆறி வரலாம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பெரு ரங்கநாதன் காட்டுமன்னாடி மீடியா எதிர்கொண்டு இருக்கிறார். காட்டிலே இருக்கேன், நான் வந்து கீழே வச்சுக்கிறீங்க, அப்படியே இருக்கேன்.
ஏத்து கல்பத்தி ஏத்து ஏத்துங்க இந்த கல்பத்தி ஏத்துங்க கல்பத்தி ஏத்தா கவர் விட்டார் நமச்சிவாய 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 கீழே பார்த்து நமச்சிவாய நமச்சிவாய நம ओम नमः शिवाय हर हर महादेव ओम नमः शिवाय हर हर महादेव நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கம்மியா கூட கம்மியா கூட பாட்டிமா போ எல்லாரும் வாங்க